ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிறகு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேரன் நிலா கிட்ட சோழனை நீ டிவோர்ஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுமே அப்படி யாருன்னா உங்கள்கிட்ட சொன்னால் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது, நான் சோழன் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், கொஞ்ச நாளாகவே நான் சோழன் கூட சேர்ந்து வாழ்கிற முடிவில் தான் நான் இருக்கேன். அவரோட ஆக்டிடியூட், அவர் இந்த குடும்பத்துக்காக செய்கிற விஷயம், அவர் வர வர எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னு. முதல்லலாம் அவர் மேலே கோவம் இருந்துச்சு தான், அவர் பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு தான். ஆனால் இப்போ எனக்காக அவர் நிறைய விஷயம் செய்யும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு. நானும் இந்த வீட்டிலே சோழனோட ஒய்ஃபாக இந்த வீட்டில் இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேரனுக்கு. இது போதும் பண்ணிலா, இது போதும் அப்படின்னு சேரனுமே சொல்கிறாரு. அடுத்து சோழன் உள்ள ரெடி ஆகிட்டு வெளியில் வராரு. அப்புறம் தான் சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் ஆகிடுச்சு அப்படின்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. அண்ணா போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேண்ணே, கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரி நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நிலா உள்ளே போகவும். அப்போ தான் சோழன்கிட்ட வந்து சேரன் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா நிலா கிட்ட, அதை பற்றி கேட்குறாங்க. சோழன் வந்துட்டு என்னென்ன என்னாச்சு நிலா கிட்ட பேசுனியா, நிலா என்ன சொன்னா அப்படின்னு. சோழா நிலாவும் உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிடுச்சுடா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நிலா உன்னெல்லாம் அப்படி விட்டுட்டு போகாதுன்னு நான் சொன்னேன்ல, நிலாவுமே உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு தானே முடிவெடுத்துருக்குறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி பாரு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா உண்மையிலே நீங்கள் 2 பேரும் சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், இனி உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சேரன்னு சொல்கிறாங்க. இது கேட்கும் போதே சோழனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே வானதி வீட்டில் அவங்களுடைய மாமா சொந்தக்கார பையனை பார்த்துருந்தாங்க. அவங்க வீட்லேயும் பேசினதுக்கப்புறமா இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம் அப்படின்றதுனால எதுக்கு எல்லாத்தையும் தள்ளி போடணும், இப்போவே என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், ஸோ அடுத்து கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், பத்திரிக்கை அடிக்க ஆரம்பித்தோம், காலேஜ் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. பாண்டியுமே கூட வானத்திக்காக கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த சைடு காலேஜுக்கு போக வருவாங்க. நேற்று வீடு வரைக்கும் போயும் அவங்கள பார்க்க முடியாமல் போச்சு, பேச முடியாமல் போச்சுன்னு பாண்டி காலையில் கிளம்பி போயிருக்காங்க. அப்போ தான் அங்கே கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்தியும் வழக்கம் போல் போகிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து பேசணுன்றதுக்காக ஓடி போயிட்டு வானத்தி 1 நிமிஷம் நெல் உங்ககிட்ட பேசணுன்றாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ யார் அப்படின்றாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற வானத்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஏன் நான் நேற்று பார்க்க வீட்டாண்ட வந்திருந்தேன், நீ வெளியில் வரவே இல்லை அப்படின்றாங்க. ஓ இதை நான் நம்பணுமா, நீ எனக்காக நீ அங்கே வந்துருந்த, இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ பொய் சொல்லலான்னு இருக்க பாண்டின்றாங்க. பொய்யிலடி நிஜம்தான், உன்னை பார்க்க வந்திருந்தேன், நீ வெளியில் ஆளே இல்லை, நேற்று நைட்டு வந்திருந்தேன் அப்படின்றாங்க. வெளியில் வந்தால் சரி, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்குவேன்னு தெரியாதா, நீ அவ்வளோ அக்கறையாக இருக்கிறவன், என்னை வந்து வீடு தேடி என் வீட்டுக்குள்ளே வந்து நீ என்னை பார்த்து பேசிருக்கணும்ல, உனக்கு தான் அந்த அக்கறையே இல்லையே, நீ அங்கே வரவே இல்லை, முதல்ல இப்படிலாம் போய் சொல்லி என்னை ஏமாற்றத்தான் நிறுத்து அப்படின்றாங்க. வானத்தி இப்படிலாம் பேசாத, முதல்ல நம்பர் பிளாக்லேருந்து எடுன்றாங்க. அந்த அவசியம் எனக்கு கிடையாது, நீங்கள் பார் என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை நினைத்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இனி என் பின்னாடி பேசுகிறதோ என்கிட்ட வர்றதோ என் கூட ஃபோன் பேசணும்னு நினைக்கிறது இது எல்லாத்தையும் மறந்துடுறேன், உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் வேற ஒரு ஆளாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இல்லை, ஆக்சுவலி எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்றாங்க. இது கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம பாண்டி. என்னடி சொல்லிட்டுருக்க அப்படின்னு. சாரி நாளைக்கெல்லாம் இல்லை, இப்போ முடிவு பண்ணிட்டேன், நான் இன்றைக்கே அவங்கள வர சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் அவங்கள வர சொல்லி நிச்சயம் பண்ணலான்னு நாங்கள் முடிவே பண்ணிட்டோம், என் மாமாவோடைய சொந்தக்கார பையன், எனக்கு கூட அந்த பையனை நல்லாவே தெரியும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், என் காலேஜ் முடிஞ்ச உடனே எனக்கு கல்யாணம் அப்படின்றாங்க. பாண்டி இது கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. வானதி இங்கே பார் சொன்னால் கேள், இப்படியெல்லாம் பண்ணாதான்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. வானதி கேட்குறதே கிடையாது. அங்கேருந்து கொஞ்சம் கூட பாண்டியை மதிக்காமல் அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. பாண்டி இதெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ கடைக்கு திரும்பவும் போயிட்டு உட்காந்து வேலை எதுவும் ஓடாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஸோ இன்னொரு சைடு நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா எப்படியோ நிலா இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்ல போகிறா, அடுத்து இன்னிலேருந்து நம்ம வாழ்க்கையே வேறு தானே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சோழன் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே சேரனும் நல்லபடியாக அவங்களோட கோர்ட்டு இந்த கேஸ் வந்து முடியணும், நிலாவும் சொல்லணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சேரன் சாமி வேண்டிக்கிட்டு அவரும் சைட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ வீட்டில் அடுத்து யாருமே இருக்கிறது கிடையாது. நடேசன் பல்லவன் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க. சோழன் நம்மளோட வாழ்க்கையை இன்னிலேருந்து மாறப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு சோழன் எதிர்பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே போனதுக்கப்புறமா லாயரும் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் டீட்டெயிலாக விசாரிச்சதுக்கப்புறமா நிலாவும் கோர்ட்டுக்கு போகிறாங்க.
என்ன ஆச்சுன்னு தெரியல. கோர்ட்டுக்கு போகிற வரைக்குமே நிலா சோழன் கூட வாழ சம்மதம் சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போயிட்டு ஜட்ஜு கேட்டப்போ எனக்கு சோழன் கூட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. சோழன் நிலா சரின்னு அதாவது சேர்ந்து வாழ சம்மதம்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நோன்னு சொன்ன உடனே சோழன் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு. சரி அவ்வளோதான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்க கோர்ட் முடிவு பண்ணிவிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து 1 வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாததுனால மியூச்சுவல் டைவர்ஸ் இவங்களுக்கு கொடுக்குறதா கோர்ட்டில் சொல்லிட்டு கோர்ட்டை வந்து கலைச்சிட்றாங்க. சோழன் ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. நிலாவும் வெளியில் வந்ததுக்கப்புறமா நிலா என்ன சொல்கிற நீ என்ன நிலா என் கூட சேர்ந்து வாழ சரின்னு தானே நீ எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்த, என்ன நிலா இப்படி சொல்லிட்டா, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்றாங்க. நான் எதுக்கு சோழன் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கணும், எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சோழனை பார்த்து நிலா கேட்கவும் சோழன் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்றாங்க. லாயரும் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான் நிலா, என்ன ஆச்சு உங்களுக்கு, நேற்று கூட நீ இன்னொரு மேம் கிட்ட சேர்ந்து வாழ்றதா விருப்பம்னு சொல்லிட்டு போனதை தான் சொன்னாங்க, ஆனால் திடீர்னு இப்படி சொல்லிட்டு அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் இல்லை மேடம் என் வாழ்க்கையை எப்படி டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதான் மேடம் அப்படின்றாங்க. சரி நான் இது உங்கள் பர்சனல் விஷயம், இதுக்கு மேலே இதில் தலையிட எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. டிவோர்ஸ் நோட்டீஸ் 1 வாரத்தில் அவ்வளோதான் உங்கள் கைக்கு கிடச்சிரும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், மற்றபடி நீங்கள் இப்போ கிளம்பலாம், அவ்வளோதான் கோர்ட்டும் இனி வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு வர டைமும் என்ன பார்க்க வேண்டியதோ இதுக்கு மேலே எந்த அவசியமும் இருக்காதுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சோழன் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க. நிலா எதுக்காக இப்படி சொன்னான்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. நிலா என்ன நிலா இப்படி பண்ணிட்டேன், நான் உனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேன், என்ன நிலா எல்லாத்தையும் மறந்துட்டேன், உனக்காக உன்னை காப்பாற்றி இருக்கிற கல்யாணத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி எவ்வளவோ பண்ணியிருக்கனே, எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்றாங்க. இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னா, இதெல்லாம் நான் உன்னை பண்ண சொன்னேன்னா அப்படின்னு நிலா எடுத்தடியே கேட்குறாங்க. இது கேட்டு சோழனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. என்ன நிலா இப்படி கேட்குற, உனக்காக வண்டி வாங்கி கொடுத்தேன், உனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை சேர்த்துக்கிட்டாங்க, உன்னை அந்த வீட்டில் ஒரு ஆளாக எவ்வளோ மதித்தாங்க, உனக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சாங்க, நானுமே நீ தான் உலகம்னு எல்லாத்தையுமே உனக்காக செஞ்சுட்டு இருந்தேன், நீ இப்படி கடைசியில் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நிலா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணணும், நான் வெளியில் போகிறேன்னு தான் சொன்னேன், நீங்கள் தானே பிடிவாதமா, நீ டிவோர்ஸ் பண்ணால் கூட பரவாயில்லப்பா, இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்கல்ல, உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருமே, அவங்களுக்கு தேவை நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் ஒரு நல்ல விருந்தாளியாகவும் அந்த வீட்டில் இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. யாருமே சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறத பற்றி, அதாவது டிவோர்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டா இங்கே இருக்கக்கூடாதுன்னு யாருமே என்ன சொல்லலையே, இப்போ கூட டிவோர்ஸ் பண்ணாலும் பண்ணலைனாலே அந்த வீட்டில் இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்றாங்க, யாருமே அப்படி சொல்லவே கிடையாது, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தேவையானது அவ்வளோதான், இதில் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, சோழன் இது என்னோடய லைஃப், இதை வாழறதுக்கான உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, இங்கே பாருங்கள் இதில் நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லவும் சோழன் மனசொடிஞ்சு போயிடுறாங்க. நீலா அங்கேருந்தே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சோழன் கூட போகிறது கிடையாது. சோழன் நிலா இப்படி சொல்லிட்டாங்கன்ற வருத்தம் எழுதுகிறோம், அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருக்கு போயிட்டு பயங்கரமாக புலம்பி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் குடிக்க ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கே அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் போகிறதில்ல. நிலா வீட்டுக்கு போயிடுறாங்க. மதியம் வேலையை முடிச்சுட்டு பல்லவனும் சரி நம்ம சேரனும் சரி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டி கூட வந்து வானத்தோட விஷயமா ரொம்பவே அப்செட்டாக அவர் உட்காந்துட்ருக்காரு. இன்றைக்கி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்றதுனால பாண்டிக்கு இதை கவனிக்க முடியாமல் அவங்க அதையும் தான் பார்த்துட்ருக்காங்க. வானத்தையை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே. நடேசனும் வேலை விஷயமா வெளியில் போயிருக்காரு. ஸோ அவரும் வீட்டில் கிடையாது. நிலா கிட்ட வந்த உடனே சேர் இருந்துக்கிட்டு சோழன் எங்கப்பா அப்படின்றாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் என்னப்பா சொன்னீங்க, என்ன ஆச்சு, டிவோர்ஸ் கேஸ் விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கவும் கரெக்டாக சோழன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்னப்பா நிலா, சோழன் என்னடாச்சு சோழா உனக்கு, எதுக்கடா இப்போ குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சோழனை பார்த்து கேட்குறாங்க. பல்லவனும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஆனால் எங்கண்ணா எங்கே அவ அப்படின்றாங்க. டே யாரடா கேட்குற அப்படின்றாங்க. அதானே இந்த வீட்டில் நிலான்னு ஒருத்தர் இருக்கால்ல, ஓசியில் உக்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இந்த வீட்டில் நாம் வந்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஆளாக என் பொண்டாட்டியாக அவளை எல்லாருமே நினச்சி இந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுக்காம ரெஸ்டாரண்ட்டுன்ற பேரில் இந்த ரூமுக்கு பணமும் கொடுக்காம ஓசிலே உக்காந்து எப்படி அவளுக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சு நம்மளை செஞ்சுக்கினால, நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்கினால, நம்ம கூட பழகிற மாதிரியும் நம்ம எல்லாரும் மேலேயும் அக்கறையாக இருக்கிற மாதிரியும் அவன் நடித்து நம்மளும் அவளுக்கு மனசு நோக்கக்கூடாதுன்றதுக்காக அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு இந்த வீட்டில் நம்மளை எல்லாரையுமே ஏமாத்தின ஒருத்தி இருந்தால, அவள் எங்கே அப்படின்னு வாசலில் போய் நின்று சோழன் பயங்கரமாக புலம்புறாரு. டே சோழா என்னடா ஆச்சு உனக்கு, நீ நிலாவும் கோர்ட்டுக்கு தாண்டா போனீங்க, அங்கே என்ன தாண்டா ஆச்சு, ஏன்டா அப்படி இருக்க, நிலாவும் கூட சேர்ந்து வாழ போகிறதா
தானடா சொல்லிச்சு, அதுக்கப்புறமா ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்றாங்க. யாருன்னு சொன்னா, யார் சொன்னா அவள் என் கூட சேர்ந்து வாழ போகிறான்னு சொல்லிட்டு. அண்ணே என் வாழ்க்கையே போச்சுண்ணே, என்னை அவள் ஏமாத்திட்டா, என்ன வேணுன்னு சொல்லிட்டா அண்ணே, டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கண்ணா கோர்ட்டில். அவள் டிவோர்ஸை வாங்கிட்டு வந்து தானே சொகுசாக வீட்டில் உட்காந்துட்ருக்கா. ஏன் உன்கிட்ட அவள் இதை சொல்லலையா? நான்லாம் எதுக்குமே லாக்கி இல்லாதவன், நான்லாம் என்ன பொறுக்கி ரவுடி, அந்த ரவுடி வீட்லேயும் இந்த ஆகாதவன் மூஞ்சை பார்த்துக்கிட்டோம், எதுக்குன்னா அவள் இன்னும் இங்கே இருக்கா? அப்படி சகிச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் அவளுக்கு இங்கே இருக்கணுன்ற எவனா அவசியம்? நான் அவளுக்கு தேவை விவாகரத்து, அந்த விவாகரத்தை வாங்கணுன்றதுக்காக இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து என் வாயாலேயே என்ன டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்ல வச்சு பிளான் பண்ணி காய் நகர்த்தி கடைசியில் சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லி கழுத்தறுத்து அவள் பிளான் பண்ணதை அவளுடைய திட்டப்படி அவளை நிறைவேற்றிட்டு விவாகரத்து என்கிட்டேருந்து வாங்கிட்டாள்ன்னு. அவள் துரோகி. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாற்றிட்டானே. முதல்ல எங்கன்னு அவளை வீட்டை விட்டு அனுப்புன அப்படின்னு நம்ம சோழன் குடிச்சிட்டு பயங்கரமாக பேசுவோம். பல்லவன் சேரன் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலாவுமே இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பல்லவன் அவங்களுடைய அண்ணியை தான் பார்த்துட்டே இருக்காங்க. சோழனை இவ்வளோ பேசுது, அண்ணி இப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்களே, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. டே சோழா, நீ என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலடா. நிலாவா அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சுருக்காதடா. நிலா பார்த்து ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிற? நிலா அப்படியெல்லாம் எதுவும் செய்யாதடா. என்கிட்ட சொல்லிச்சடா நிலா சொன்ன வாக்கை காப்பாற்றுண்டா, அப்படியெல்லாம் பண்ணியிருக்காது. நீ தாண்டா ஏதோ குடிச்சிட்டு உள்ளாரிட்டுருக்க அப்படின்றாங்க. நிலா உள்ளதாக இருக்குது, நீ வா நிலா கிட்ட போய் கேட்கலாம் வாடா அப்படின்றாங்க. யார் என்ன குடிச்சிட்டு ஓடாடுறான்? நான் தெளிவாக தானே இருக்கேன், நீங்கள் தானே எல்லாரும் போதையில் இருக்கீங்க. அவள் உங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு நல்லா ஏமாத்துறாண்ணே. அவள் பேச்சுக்கு யாருமே மலிவிடாதீங்கண்ணே, வேண்டாண்ணே, என் வாழ்க்கை போச்சுண்ணே, நீங்களும் ஏமாந்து நிற்பீங்க. பல்லவா அதான் இருக்கியா? அண்ணின்னு உருகினியடா. கடைசி வரைக்கும் அவள் உனக்கு அண்ணி இல்லைடா, இந்த வீட்டுக்கு விருந்தாளியை போயிட்டாடா. நீ போய் அவளை அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்கியடா. ஏன்னாடா இப்படி? அவள் கடைசியில் அண்ணி இல்லைன்னு காட்டிட்டு விவாகரத்தை வாங்கிட்டு போயிட்டாடா அப்படின்னு சோழன் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு. நிலா, என்னப்பா ஆச்சு இவனுக்கு? நீயும் அவனும் தானப்பா சேர்ந்து கோர்ட்டுக்கு போனீங்க, அங்கே என்னப்பா ஆச்சு? காலையில் கூட நான் சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு தானப்பா சொல்லிட்டு போனேன், அப்புறம் என்னப்பா இவன் ஏதோ விவாகரத்து வாங்கிட்டு தான் சொல்லிட்டுருக்கான், ஒன்றும் புரியலப்பா எனக்கு அப்படின்றாங்க. ஆமாண்ணே, அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்றாங்க. இது கேட்டு சேரனும் சரி பல்லவனும் சரி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா, என்னப்பா அப்படின்றாங்க. ஆமாண்ணே, நான் டிவோர்ஸ் வாங்கணும் தானே சோழன் கிட்டே இருந்து நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு நான் ஏன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும், நான் விவாகரத்து வாங்கிட்டேனே அப்படின்றாங்க. இதை கேட்டு அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல சேரனுக்கு. பல்லவனும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அண்ணி, அப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களா அப்படின்றாங்க. பல்லவன் இருந்துக்கிட்டு, டே அவள் ஏன்டா இந்த வீட்டை விட்டு போகணும், நான் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன்டா அப்படின்னு சோழன். போடி வெளியே போடின்னு, உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, எனக்கு புருஷனே இல்லைன்னு விவாகரத்து பண்ணிட்டு, அப்புறம் எதுக்கடி நீங்கள் இருக்கணும்? உனக்காகவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் நான் எவ்வளோ செஞ்சுருக்கேனே, இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை நம்பாதப்போ கூட நீ என்னை நம்பினியடி, இதெல்லாம் வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேனே, எல்லாமே என்னை நம்ப வச்சு ஏமாத்தினது நீ போட்ட ட்ராமாவாடி. நான் எப்போ போய் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி எடுத்துட்டு கோவப்பட்டுட்டு போனவன் எல்லாரும் அப்புறம் உன்னை வற்புறுத்தி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு விவாகரத்து வேணும், தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும், இவங்க எல்லாருமே நம்மளை நம்புகிறாங்க, பாதுகாப்பாக இருப்போம்னு நம்பி இங்கேருந்து யாழினி உனக்கு வேணுன்றதை சாதிச்சுக்கணுன்னு தானே நான் இங்கே இருந்த விவாகரத்து வாங்குற வரைக்கும் இவங்க எல்லாரையும் இப்படி ஏமாற்றலாம், பிளான் போட்டு நம்ப வைக்கலாம் அப்படின்னு குடும்பத்தையே ஏமாத்துறதுக்காக தானே நீ இங்கே இருந்திருக்க. உனக்கு வேண்டியதை நீ வாங்கணுன்றதுக்காக எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு விவாகரத்து வாங்கிட்டல்லி, இதுக்கு மேலே உனக்கு இங்கே இருக்க என்னடி உரிமை இருக்குது? முதல்ல இந்த வீட்டை விட்டு போடின்னு நீங்கள் வாட்டை வாங்கிக்கிட்டு இந்த இளிச்சவாயனை நம்பி இந்த இளிச்சவாயன் ஓடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேணும், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க அடி வாங்க உதவாங்க நான் வேணும், எல்லாத்துக்குமே இவனுக்கு நான் வேணும், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு வேலை வாங்குறதுக்கு தெருவாக டிரைவர் மாதிரி. அப்போ நீயும் என்னோட டிரைவராக தான் நினச்சிருக்கல, வேலை விஷயமா ஆஃபீஸ் விஷயமா இன்டர்வியூ விஷயமா எவ்வளோத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூட அந்த நன்றி உணர்ச்சி இல்லையாடி அப்படின்றாங்க. இவ்வளவும் பண்ணிட்டா நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடணுமா அப்படின்றாங்க. நிலா இந்த கேட்ட ஒரே வார்த்தையில் உடைஞ்சு போயிடுறாங்க சேரன். அது மட்டும் இல்லாமல் பல்லவனும் கூட தான் நிலா அப்படி பேசணும் சேரன் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. சோழன் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதிர்மாறாக தான் நிலா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. சோழா கொஞ்சம் பொறுமையாடா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போ நீ குடிச்சிருக்க, காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. எதுக்கு நான் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது
இருக்கக்கூடாது. இவளை முதல்ல இங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்புனேன், நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டானே இவ துரோகின, இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருந்து நம்ம எல்லாரும் நம்பி இவளுக்கு சோறு போட்டிருக்கானே, நாளைக்கு தூங்குறப்போ தலைமையில கல்லை தூக்கி போட்டுட்டு இந்த பல்லவ நம்ம பண்ண மாதிரி என்ன வேணாலும் பண்ண அவள் தயாராக இருப்பான, முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புனா அப்படின்னவ போதும் நிறுத்துங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இங்கே பாருடி, என் பேரை சொல்லக்கூட உனக்கு அருகதை கிடையாது, என் பேரை நீ சொல்லிடாத அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. போதும் நிறுத்துங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் உங்களுக்கு எனக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுங்கன்னு உங்களை நான் கேட்டேன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நாங்கள் இங்கேருந்து போகிறேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, எனக்கு டிவோர்ஸ் வர வரைக்கும் நான் போய் தங்கிக்கிறேன், என் வேலை விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு போனப்போ நானாக வந்து கூப்பிட்டேன், நீங்கள் எல்லாரும் தான் ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் என்னை வாங்க இந்த வீட்டுக்கு வந்து தங்குங்க அப்படின்னு சொன்னீங்க. யாராச்சும் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையுமே நீங்களாக தான் பண்ணியிருக்கீங்க, நீங்களாக தான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கீங்க. நான் ஒன்று இந்த வீட்டுக்கு வர கிடையாது, நீங்கள் எல்லாருமே தான் வந்து என்னை இந்த வீட்டுக்கு வந்து ஆகணுன்னு பிடிவாதமாக இருந்தீங்க. இவனுக்காக இவன் பார்க்க சின்ன பையனாக இருக்கானே அப்படின்ட்டு இவன் கஷ்டப்படுறான்றதுக்காகவும் நீங்கள் கூப்பிட்டதுக்காகவும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் ஒன்றும் உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரல. எனக்கு வேண்டியது விவாகரத்து. நான் தனியாக போய் வீடு எடுத்து தங்கிக்கிறேன்னு தானே சொன்னேன், நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. என்னமோ நீங்களே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நான் ஏதோ பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து என்னுடைய வேலையை சாதிச்சுக்கிட்ட மாதிரி இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்கணுமா, அந்த அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்புறமும் ஏன்டி இங்கே இருக்க, வெளியே போடின்னு சொல்லிட்டு சோழன் நிலா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு நிலாவை இழுத்துட்டு வந்து வெளியே விடலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. முக்கியமாக அவரோட பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் தூக்கி போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சேரின்னு ரொம்ப அதிர்ச்சி. சோழா கொஞ்ச நேரம் அமைதியாடா, நிலா என்ன பண்ணி அவனும் ஏதோ பதிலுக்கு பேசுகிறான், அவன் தான் குடிச்சிட்டு வந்து ஏதோ உளறான்னா நீயும் பேசிகிட்டு இருக்கியப்பா அப்படின்றாங்க. அண்ணன் இன்னமும் எதுக்குன்னு அவளை தங்கச்சின்னு கூட்டிகிட்டு இருக்க, அவள் உனக்கு தங்கச்சியாக இருக்க அருகதில்லை, எனக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க அவளுக்கு அருகதை இல்லைண்ணே. முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்புன, ஃப்ராடு ஏமாத்தினவ, நீ அவளை இனி தங்கச்சின்னு கூப்பிடாதண்ணே, இவகிட்ட இன்னும் என்னென்ன பொறுமையாக பேசிக்கிட்டே அப்படின்றாங்க. இவர் இவ்வளோ பேசுவார், இதெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்க வீட்டில் இருக்கணுமா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க அதாவது இந்த ஊர் சொல்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் எந்த பொண்ணுங்க தங்குவாங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னை இங்கே இருக்க சொல்லிட்டுங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற வசதியில் இந்த வீட்டுக்குள்ளே 1% இருக்கா, நான் எதுக்கு சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும், எல்லாம் விவாகரத்துக்காக தான். அவர் சொன்னதுன்னு உண்மையாகவே இருக்கட்டும், நான் இந்த வீட்டு போயிடுறேன், இதுக்கு மேலே நான் எதுக்கு இங்கே இருக்கணும், எனக்கு வேண்டியது கிடச்சிருச்சுல்ல அப்படின்றாங்க. ஆமாம் உனக்கு வேண்டியது கிடச்சிருச்சுல்ல, இனிமேல் நீ இங்கே இருக்க போகிற, போடின்னு சொன்னேன், போகவா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளவா அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு. டேடே சோழா அதெல்லாம் எதுவும் பண்ணாதரா அப்படின்னு நிலா நம்ம ஜெயன் வந்து சொல்லுவோம். நிலா இல்லைங்க பாருப்பா பொறுமையாக பேசிக்கலாம்ப்பா, அவன் தான் ஏதோ கோவத்தில் பேசுகிறான்னா நீயும் போகாதப்பா அப்படின்றாங்க. அண்ணி அண்ணன் ஏதோ கோவத்தில் பேசுதா, நீ போகாதீங்க அப்படின்றாங்க. இல்லை இவர் இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறமா நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சோழன் பேகை தூக்கி போட்டதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு நிலா வந்து கிளம்பி போயிடுறாங்க. சேரன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. என்ன இப்படியெல்லாம் நடக்குது, என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவருமே குழப்பத்தில் இருக்காரு. சோழனும் குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக கோவத்தில் நிலா நமக்கு இல்லை அப்படின்ற வருத்தத்துலேயும் கோவத்துலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டிக்கும் இன்னும் நடேசனுக்கும் இந்த விஷயம் தெரியல, தெரிஞ்சு அவங்க என்ன நடக்க போகிறாங்க, நிலா சோழனை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஸோ சேரன் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, நிலா இந்த வீட்டுக்கு திரும்பவும் வர போகிறாங்களா, சோழன் பண்ண விஷயத்தினால கோவப்பட்டு நிலா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண எக்ஸ்போர்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.